டெய்லி வந்து அந்த நாள் வந்து ப்ரொடக்டிவா போல, ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு டேவா இல்ல, ஒரு யூஸ்ஃபுல்லான டே இல்ல, அந்த மாரி வந்து உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் ரீசன் வந்து ஒண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரொம்ப பேசிக்கான ஒரு ரீசன். ஸோ அந்த ஒரு ரீசன நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட நாள் வந்து ஒரு 100% இல்லனா கூட அட்லீஸ்ட் ஒரு 50, 60, 70% வந்து அந்த நாள் ப்ரொடக்டிவா, ரொம்ப எஃபிஷியன்ட்டா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா, ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப பாசிட்டிவான ஒரு டேவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றது ரிசர்ச் ப்ரூவன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது என்ன அப்படின்றத நானும் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணி பார்த்தேன். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ட உங்களோடையும் வந்து உங்களுக்கும் அந்த அந்த விஷயங்கள் நீங்க உங்களோட டெய்லி லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கும் அதுக்கான ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் அந்த ஒரு தாட்டோட இந்த ஒரு சின்ன வீடியோ நான் பண்றேன். ஸோ நீங்க அது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. பேசிக்கான விஷயம், கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது பண்றது அது ஒரு 5 மினிட்ஸ் தான் அந்த ஒரு டாஸ்க். அத நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா வெரி சிம்பிள். டெய்லி காலையில எந்திரிக்கும்போது, அது வந்து ஏர்லி மார்னிங்கா இருக்கலாம். இல்லன்னா வந்து நீங்க எந்திரிக்கிறதுக்கு ஒரு 9:00 ஆகுது, இல்ல 10:00 ஆகுதுன்னா கூட பரவால்ல. ஆனா நீங்க எந்திரிக்கிற அந்த டைம் ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸான டைம்ன்னு சொல்றாங்க. கண்ணு முழிக்கிற அந்த டைம் வந்து ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு டைமு. அந்த டைம்ல எந்திரிக்கும் போதே வந்து டக்குன்னு டைம் பார்த்துட்டு, "என்ன 10 மணி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட எந்திரிக்கிறதா இருந்தாலும், இல்லன்னா வந்து டைம் ஆனது ஐ மீன் ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். ஐயோ! இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமேன்ற ஒரு கில்ட் ஃபீலோட எந்திரிக்கிறதா இருக்கலாம். இல்லன்னா வந்து இவ்வளோ டைம நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே, தூங்கியே வேஸ்ட் பண்ணிட்டோமே, அப்படி யோசிக்கிற மாரியான விஷயங்கள் இருந்தாலும், அந்த மாதிரி எந்திரிக்க கூடாது. அந்த மாரி ஒரு தாட்டோட எந்திரிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். காலையில எந்திரிக்கும் போதே, அதுதான் திருப்பி சொல்றேன். 6:00 இருக்கலாம். இல்ல நல்லா தூங்கி 10 மணிக்கே இல்ல 9 மணிக்கு எந்திரிச்சாலும் பரவால்ல. எந்திரிக்கும் போது நல்ல ஒரு ஃபீலோட எந்திரிக்கணும். ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஃபீலிங் குட் இருந்தாலும், பட் ஸ்டில் யூ ஹேவ் டு கான்ஷியஸ்லி நீங்க எப்படி எந்திரிக்கணும் அப்படின்னாக்கா, ஓகே நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்கோம். இன்னைக்கு நாள் வந்து இட்ஸ் கோயிங் டு பி எ கிரேட் டே. எந்திரிச்ச உடனே கண்ணாடிய பார்த்து சூப்பர் இட்ஸ் கோயிங் டு பி எ நைட் டே. இட்ஸ் கோயிங் டு பி எ பாசிட்டிவான ஒரு டேவா இருக்க போகுது. நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சிருக்கோம். நல்ல ஒரு காஃபியோட நம்ம வந்து நாள வந்து ஆரம்பிக்கலாம். டைமே ஆயிருந்தாலும் அந்த ஒரு 5 நிமிஷம் மட்டும் உங்கள நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ் கான்ஷியஸா அந்த ஒரு 5 நிமிஷம் உங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. எந்திரிச்ச உடனே கண்ணு முழிச்ச உடனே ஒரு நல்ல ஒரு சாமி படமோ, இல்லன்னா எந்திரிச்சு நீங்களே போயிட்டு மிரர்ல நின்னு குட் நல்லா ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சிருக்கோம், நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்கோம். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாளா அமைய போகுது. இன்னைக்கு நான் பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் நான் நல்லது பண்ண போறேன். நான் பார்க்குற மக்கள் எல்லாரையும் நான் சிரிக்க வைக்க போறேன். இன்னைக்கு நானும் நல்லா சிரிச்சிட்டே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிங்க. 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வரைக்கும் எந்த நெகட்டிவ் தாட்ஸையும் உள்ள கொண்டு வராதீங்க. எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜியையும் பக்கத்துல வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த ஃப்ளோல எந்திரிச்ச ஃப்ளோலயே 5 நிமிஷம் நல்லா வாஷ்ரூம்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, தண்ணி நல்லா ஃபேஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, கண்ணாடி முன்னாடி வந்து நின்னு ஹாப்பியா உங்கள பாருங்க. சிரிங்க. உங்கள பார்த்து நீங்க நல்லா சிரிங்க. நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட நல்லா சிரிச்சு, உங்கள நீங்களே என்கரேஜ் பண்ணுங்க. உங்கள நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. நல்லா தூங்கியிருக்கோம், நல்லா இருக்கோம், இன்னைக்கு நாள் நல்லா போக போகுது. நல்லா நல்லா ஆரம்பிச்சிருக்கோம், நல்லா போகும். நிறைய இன்னைக்கு என்னோட ஆஃபீஸ்ல மேனேஜரோ, இல்ல வீட்ல ஃபேமிலி மெம்பர்ஸையோ இன்னைக்கு நான் ஹாப்பியா வச்சுக்க போறேன். ரோட்ல யார பார்த்தாலும் நான் ஹெல்ப் பண்ண போறேன். 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணி, அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டு போக போறேன். இந்த மாரியான பாசிட்டிவான வேர்ட்ஸ நீங்க உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்க. 5 மினிட்ஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு ரிசல்ட் என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா ஜிம்முக்கு போறீங்க, ஒரு நாள் போனா உடம்பு ஏறிடுமா, இல்ல 2 நாள் போனா அந்த உடம்புல டிஃபரன்ஸ் தெரியுமா அப்படின்னா கிடையாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்தாவது நீங்க கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா ஜிம்முக்கு போனீங்கன்னா தான் அந்த சின்ன ரிசல்ட் தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்றீங்க, ரிசல்ட் வரல அப்படின்றதுனால அதை நீங்க ஸ்டாப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ட்ரை கண்டினியூஸா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா யூ வில் see the difference. யூ ட்ரஸ்ட் மீ. கண்டிப்பா நீங்க ரிசல்ட்டை கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. இந்த வீடியோவை என்னைக்கு அப்போ ரிசல்ட் வரும்போது திருப்பி இந்த வீடியோ வந்து பாருங்க. கீழே கமெண்ட்ஸ்ல ஆமா அப்படின்னு நீங்க சொல்றத நான் பார்க்கணும். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். கண்டினியூஸா ட்ரை பண்ணுங்க. காலைல 5 நிமிஷத்தை மறந்துடாதீங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் உங்களை நீங்களே வந்து ஹாப்பியா, ப்ரௌடா, எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண வைங்க. அன்னைக்கு நாளே கண்டிப்பா எனர்ஜெட்டிக்கா போகும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.